தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய கல்வித்துறை இந்த மாதிரிலாம் செய்யுது, காசு கேட்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அன்னைக்கே விசாரிச்சு பிடிச்சி உள்ள வச்சிருந்துருப்பாங்கல்ல. அன்னைக்கு செய்யாம இன்னைக்கு திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? இப்போ ஒரு பாதுகாப்பு உணர்றேன்றாரு. இந்த அரசு அவரை இயக்குது. அவங்க என்ன சார் குறிப்பிடுறாங்கன்னா, அதிமுக பிரியில இது நடந்துச்சு, லஞ்சம் வாங்கினாங்க. ஆனா இப்படி திமுக செங்கோட்டையனை போய் கேட்க வேண்டியது. திமுக பிரியில வாங்கினாங்க. செங்கோட்டையனை போய் கேளுங்க. அதாவது உங்களை எதிர்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் ஐயோ தப்பு பண்ணிருக்கான் இப்ப நோண்டுவோம் அப்படின்னு நோண்டுறீங்களா சார்? நாங்க வாங்கலன்னு சொல்றோம், ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்க கேஸ் போட்டுக்கோங்கிறோம், சந்திக்கிறோம்ங்கிறோம். அவங்க சொல்றாங்கிறதுக்காக அது உண்மையாயிருமா என்ன? அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் திமுக வாங்கவே இல்லையா? வாங்கல சார். அப்படியா சார்? சட்டமன்றத்தில் இவர் சிஎம் பேசிக்கிட்டு இருக்காரு பார்ட்டி ஃபண்டுன்னு, உடனே ஏன் சார் வெளிநாடு பண்றீங்க? பேசலாம்ங்கிறத வாய் இருக்குங்கிறத எதை வேணாலும் பேசக்கூடாது. இந்த அரசு எடுக்க வேண்டும். இதுல வெளிப்படைத்தன்மையா நீங்க வெள்ளை அறிக்கை எதுக்கோ கொடுக்குறீங்களே, இந்த ஒரு விஷயத்திலையும் அவர்கள் சார் பணம் கொடுத்தவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா தான் கேட்கறேன். இனிமே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போன்றாங்க. எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, நான் சந்திச்சுக்கிறோம். கொடுக்க சொல்லுங்க, சட்ட ரீதியா நாங்க சந்திச்சுக்கிறோம்ங்கிறேன். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சில தினங்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை மூலம் ஊழல் குற்றச்சாட்டு நந்தகுமார் என்பவர் குற்றம் சாட்டிருந்தாங்க. அதில் உங்கள் தரப்பு விளக்கம் என்ன சார்? நந்தகுமார்னு மொட்டையா நீங்க சொல்றீங்க? இல்ல, மொத்தம் என்ன பொறுப்புல இருந்தாரு? பொதுச் செயலாளர். எதுக்கு? தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சங்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 20 சங்கங்களுக்கு மேல இருக்கு. அதுல ஒரு சங்கத்தினுடைய செயலாளர் தான் இவரு. அதோட முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கேட்கவே மறந்துட்டீங்களே. சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவில் தலைவராக இருக்கிறவர் தான் அவரு. இல்லை, பாஜக இருக்கிறதுக்காக இந்த சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்லை. இருக்கலாம், வேணான்னு சொல்ல. ஆனால் அவருடைய நோக்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டவருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சார் அது இருக்கட்டும் சார், நேஷனல் இம்ப்ளிமெண்ட் பாலிசி அவர் முன் வச்சு தான் இருக்கட்டும், அவர் ஆதரிக்கட்டும். ஆனால் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு ஊழல் இருக்குது. கடந்த திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் ஊழல் அதிகப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸே போட்டு ஊழல் லஞ்ச பணம் வாங்குறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அப்படின்றார். அதெல்லாம் அவர் எதை அதாவது வாயில் வந்ததை பேசிட்டு போகிறாரு. இப்போ நான் ஆதாரங்களோட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை அவர் சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு பதிலை சொல்லிவிட்டு அப்புறமா நான் சப்ஜெக்டுக்குள்ளே வர்றேன். அவர் சொல்கிறாருல்ல வாங்கணும்னு, இவர் பிஜேபியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார்ல. அப்படி வாங்கின காலகட்டத்தில் இவர் அப்போ ஒன்றிய அரசில் யார்? பாரதிய ஜனதா தானே இருந்துச்சு. அப்படி பிரச்சனைகள் இருந்திருந்தா நேராக அவர் போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய கல்வித்துறை இந்த மாதிரிலாம் செய்யுது, காசு கேட்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அன்னைக்கே விசாரிச்சு பிடிச்சி உள்ள வச்சுருந்துருப்பாங்கல்ல. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போயிருக்கும்ல. அதை ஏன் செய்யலை அவர்? அதை செஞ்சுருக்கலாம்ல. ஒரு மாநிலத்தினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய தலைவராக இருக்கிறவர் அன்னைக்கு செய்யாம இன்னைக்கு திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? இப்போ பாதுகாப்பு உணர்றேன்றாரு. புதிய பாதுகாப்பு உணர்ல. இந்த அரசு அவரை இயக்குது. ஆமா, ஏன் இயக்குதுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். இந்த நந்தகுமார், ஹர்ஷத் மேத்தா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. யார் அவரு? 92ல பெரிய ஸ்கேம் பண்ணவர். என்ன ஸ்கேம்? முத்திரைத்தாள் மோசடி செஞ்சவர். அது மாதிரி இந்த ஸ்கூலுகளுக்கு தேவையான ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆவணங்களை ஃபோர்ஜரி பண்ணி தயாரிக்கிறவர் தான் இந்த நந்தகுமார். இவர் எப்போ சார் பண்ணார்? எந்த காலகட்டத்தில்? கடந்த காலகட்டங்களில் அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு, பம்மல்ல ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காருல்ல, ஆமா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டாரு. இது உங்களுக்கு எப்போ தெரிய வருது உங்களுக்கு? இது எல்லாமே இந்த ஆண்டு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 6 மாதமா இது என்கொயரி போயிட்டு இருக்கு. இல்ல சார், இப்ப 5 ஆண்டுகள் உங்க ஆட்சியில தான் இருந்தீங்க. அப்போ ஒரு நடவடிக்கை நான் தான் சொன்னேன், 6 மாத காலமாக இது போய் கொண்டிருக்கிறது. ஒரு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு யார் கேட்கிறா தெரியுமா? ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுல இருந்து இந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அப்ப இந்த வெரிஃபை பண்ணி கொடுக்க வந்த டாக்குமெண்ட்டை கேட்கும் பொழுது மேல டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், கீழே டைரக்டர் தானே கையெழுத்து போடணும், அப்படிதானே? ஆனால் கீழே கமிஷனர் நந்தகுமார்னு கையெழுத்து இருந்தது. கமிஷனர் எப்படி கையெழுத்து போடுவார்? அந்த டவுட்டில் அது கேட்குது.
அப்ப இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி இங்க வெரிஃபை பண்ண சொல்லும் பொழுது இது மாதிரியான ரெக்கார்டுகள் நிறைய அப்லோடு செய்யப்பட்டிருக்குன்னு ஒன்றிய அரசுல இருந்து இங்க விசாரணைக்கு வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்ல வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்கு. எப்ப இந்த புது கவர்மெண்ட் இந்த புது கவர்மெண்ட் அப்ப ஃபர்தர் சப்சிக்வெண்டா ஆட் ஆகுது. அப்ப இவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது இவர் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு கையை கூப்பி ராஜ்மோகன் காலில் விழுறாரு. அல்லது இந்த அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை காப்பாத்தியோட கேட்கிறாரு. ஆமா நான் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு என்ஓசிக்கு ஃப்ரிஸா டாக்குமெண்ட் தேவைப்படுது, தயவு செஞ்சு எனக்கு போட்டு கொடுங்க. அதுக்கு பரோபகாரமா என்ன கேட்குறாங்கன்னா இந்த அரசு மேல நீங்க குற்றச்சாட்டை வையின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? இந்த அரசு போன பீரியட்ல லஞ்சம் வாங்கினாங்க, நீங்க வெளியே பேட்டி கொடுக்க தயாரான்னு கேட்குது. கொடுக்குறங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன காப்பாற்றி விட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிற மனநிலையில இவர் என்ன பண்றாரு? அப்பதான் வந்து இந்த 10 நாளா இந்த பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 10 நாட்களா இவர் பேட்டி கொடுக்க. ஆனா இவர் மட்டும் இல்ல, பல இந்த சங்கத்துல இல்ல மற்ற சங்கத்துல இருந்து தனியார் பள்ளிகள் வச்சிருக்க அனைவருமே சொல்றாங்க. இல்ல அனைவருமே சொல்றாங்க. நீங்க 19 சொல்லாதீங்க. இருங்க நான் கேக்குறேன். ஒண்ணு இல்ல சார், நீங்க ஒண்ணு இல்ல சார், யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க சார். இவர் மட்டும் சொல்லிருக்க மாட்டாரு சார். நான் கேக்குறேன் எத்தனை சங்கம் இருக்குன்னு சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம். தனியார் வேம்பே போட்டிருக்காரு. ஆமா, அவர் என்ன யோகியமா? அவர் NIOS ஸ்கூல் நடத்துறாரு, ரைட்டுங்களா? நேஷனல் ஓபன் ஸ்கூல் நடத்துறாரு. அதுக்கு எதுக்கு அப்ரூவல்? அவர் எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கேக்குறாரு? எதிர்த்து பேசுறவங்க எல்லாரும் யோகியனா எதிர்க்கட்சி இப்பலாம் சொல்றது சார். நான் கேக்குறேன் இந்த பிராமணால் அவால் செய்கின்ற வேலை இப்ப எதுக்காக இது நடக்குது? இன்னொரு காரணம் சொல்றேன். இது ஆமாங்க, ஸ்ரீதர் வேம்பனுடைய இன்டென்ஷன் எனக்கு தெரியாதா என்ன? NIOS ஸ்கூல் நீங்க நடத்துற ஸ்கூல் NIOS ஸ்கூல் தானே? அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இருந்தா போதும் இல்ல? ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த அப்ரூவல் இவருக்கு பெண்டிங் இருந்துச்சு? நீங்க குடைச்சல் கொடுக்குறேன்றாங்கல சார். என்ன அப்ரூவல் பெண்டிங் இருந்துச்சு? இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு போட்டார்ல சார். சீதரம் அறிக்கை பாத்தீங்களா? உங்க அமைச்சரே ஒரு நேர்மையா ஒரு அமைச்சர் இருந்தார், அவரை மாத்திட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நேர்மையா இருந்த அமைச்சர், நேர்மை இல்லாத அமைச்சர்லாம் இவர் வந்து இன்னைக்கு புருடா விடுறவரு அன்னைக்கே சொல்லி இருக்கணும்னு நான் கேக்குறேன். சார் இன்னைக்கு நீங்க அப்போ ஆண்டது உங்க ஆட்சி சார். திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. நீங்க எப்படிங்க பாதுகாப்பு இல்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி போர்டுல இருக்கிற ஒரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பிரதமரை நேராக சந்தித்து பேசக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இன்னும் இவருடைய கல்வியாளர் பிரிவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில கல்வியாளர் பிரிவு தலைவர் அவர் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயந்தாருங்கிறீங்களா? நீங்க எந்த ஊர்ல இந்த கதையை நம்ம சொல்ல முடியும்? யாரு நம்புவா? மாநில காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல தான் சார். சார் மாநில காவல்துறையை நீங்க தள்ளி கூட ஓரம் வச்சிருங்க சார். சிபிஐக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் அன்னைக்கே கொடுத்துருக்கலாம்ல. ஸ்ரீதர் வேம்பு பிரதமரை பார்க்க போறாருல, நேஷனல் செக்யூரிட்டி கமிஷன்ல இருக்கிறாருல, அன்னைக்கே போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. சிபிஐல சொல்லி அங்கிருந்து வந்து எங்களை பிடிச்சிட்டு போயிருப்பாங்களா தப்பு பண்ணியிருந்தோம்னா? அப்படின்னா ஊழல் எதுவும் நடக்கலன்றீங்க? நடக்கலன்னு சொல்றேன் சார். அவங்க பள்ளி கல்வி நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் தெளிவா சொல்றேங்க. நீங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து ஒரு இந்த பணம் யார் கொடுக்கணும்? பள்ளி முதலாளிகள் தானே கொடுக்கணும். எந்த முதலாளியாவது போய் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா? நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாத்தி எல்லாம் பேசக்கூடாது. பாதிக்கப்பட்டவர் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. எந்த ஸ்கூல் ஓனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? இனிமே கம்ப்ளைண்ட் கொடுப்போன்றாங்க. இப்ப புது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. நான் தான் சொல்றேன் 2 லட்சம் 20 லட்சம் பாரதிய ஜனதா காரங்களும் ஸ்கூல் நடத்துறாங்க, சரிங்களா? திமுக காரங்களும் ஸ்கூல் நடத்துறாங்க, ரைட்டுங்களா? எல்லாருமே ஸ்கூல் நடத்துறாங்க. நீங்க உங்களுக்கு அதிகாரம் ஒன்றிய அரசுல சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாம் வச்சிருக்கிற காலத்திலேயே நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காத நீங்க இன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்கன்னா இந்த ஸ்டேட்ல கல்வியை பெரும் மாற்றம் கொண்டு வந்து, அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடா கொண்டு வந்த தமிழ்நாட்டு ஸ்கூலுக்கு நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை லிபரலா கொடுக்கணுங்கிற முடிவுக்கு நீங்க போயிட்டீங்க. நீங்க அதை அதிகப்படுத்துற முடிவுக்கு போயிட்டீங்க. மக்கள் மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்னா யூனியன் கவர்மெண்ட் நீட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் ஆகும். பேச சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நீட்டு கன்வீனியன்ட்டா இருக்கும், எக்ஸாம் எழுத கன்வீனியன்ட்டா இருக்கும். சிபிஎஸ்இ சிலபஸ்னா சூப்பர் நினைச்ச காலம் போய் சமச்சீர் கல்வி நம்ம ஒன்று கொண்டு வந்த பிறகு சமச்சீர் மெட்ரிக் சிலபஸ்ல மெயின்டைன் ஆச்சு, சரிங்களா? அப்ப உங்களுக்கு திரும்ப சிபிஎஸ்இ ப்ரமோட் பண்ணணுங்கிற நோக்கம் இருக்கிறனால தான் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்குன்னு சொல்லி இவர் வரிஞ்சு கட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை கம்பல்சரின்னு பண்றீங்க. இப்ப நீங்க மும்மொழி கொள்கையை நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. கட்டாயம் ஜூலைல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப ராஜ்மோகன் என்ன பண்றாரு? ஃபெசிலிட்டேட் பண்றாரு. இதுக்கு எதிர்த்து திமுக வரும்னு அவங்களுக்கு தெரியும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நம்ம எதிர்ப்போம்னு தெரியும். மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்ப முதற்கட்டமா என்ன பண்ணுங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, கல்வித்துறை மேல கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொல்ல முடியும்? இது மாதிரி வந்து லஞ்சம் கேட்டாங்க, அப்ரூவலுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரை வச்சு சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சியினரை வச்சு நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க.
பாரதிய ஜனதா அதிகாரத்துல இருக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததுன்னா சென்சிபிளா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு மிரட்டணுங்கிற நோக்கம், அதற்காக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கீங்க. யாரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஒரு ஃபோர்ஜரி ஆளை வச்சு நந்தகுமாருங்கிற நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்ப சொல்லியிருக்கேன்ல, இதையெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. எல்லா ஸ்கூல்ஸோட அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை எடுத்து வெரிஃபை பண்ணுங்க. இதுக்கு தனியா கமிஷன் போடுங்க. இந்த கமிஷன் வெரிஃபை பண்ணட்டும். நந்தகுமார் இந்த தப்பெல்லாம் செய்யவே இல்லை, இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி ஒருவேளை அப்லோட் ஆயிருந்ததுன்னா அப்லோடு பண்ணவங்க மேல இந்த அரசு நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கா? எடுக்கணும். ஏன்னா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் நந்தகுமார் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். தனிப்பட்ட நந்தகுமாரை விட்டுருவோம் சார். அவர் ஃபோர்ஜரி பண்ணவரா இருக்கட்டும், அசோசியேஷனா இருக்கட்டும் சார், அவர் ஃபோர்ஜரி பண்ணாரா இல்லையான்னு நிரூபிட்டோம், அது இருக்கட்டும். ஆனா இங்க பள்ளிக்கல்வித்துறையில ஊழல் நடந்திருக்குன்றாங்க. அதே மாதிரி நான் இல்லைன்னு சொல்றேன். அவங்க என்ன ஒரு புது டெக்னிக்கை திமுக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரூம்குள்ள தான் நாங்க போவோம், அதுவும் குறிப்பா ஒரு முன்னாள் எம்எல்ஏ பேரை சொல்லி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம், நீ யாருன்னு நேரடியாவே பேசுவேன். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய ஒரு துணைத் தலைவராக இருக்கின்றவர். அவர் வந்து மக்களினுடைய தேவைக்காக மாநாடுகள் நடத்துறாங்க. பள்ளி வந்து ஒரு அரசு திட்டத்தை செயல்படுத்துது. நீ அதான் சொல்றேன், ஒட்டு மொத்தமா நீங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றீங்க. அவங்க என்ன சார் குறிப்பிடுறாங்கன்னா, அதிமுக பிரியில நடந்துச்சு, லஞ்சம் வாங்கினாங்க. ஆனா இப்படி திமுக செங்கோட்டையன் போய் கேட்க வேண்டியது. திமுக பிரியில வாங்கினது செங்கோட்டையன் போய் கேளுங்க, வீரமணி அண்ணனை போய் கேளுங்க. அவங்க பீரியட்ல நடந்துச்சுங்கிறாரா? செங்கோட்டையன் ஒத்துக்கிறாரா? அப்ப ஆமாப்பா என்னதுலயும் நடந்துச்சுப்பா, நாங்கெல்லாம் காசு வாங்கணும்பான்னு சொல்றாருங்கிறீங்களா? அப்ப சார் அவங்க மறுப்பு தெரிவிக்கல. நீங்க தான் மறுப்பு தெரிவிக்கிறீங்க. நாங்க மறுப்பு தெரிவிக்கிறோம். அவங்க சார் உங்க பேச நீங்க கேட்டப்ப கோவப்படுறாரு செங்கோட்டையன். போய் வெரிஃபை பண்ணிட்டு பேசுமா, உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நேற்று செங்கோட்டையன் கோவப்பட்டு கேட்டிருக்காருல்ல. இப்ப நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எங்க மேல உங்களுக்கு குற்றச்சாட்டு ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா எங்க மேல நடவடிக்கை எடுக்க நாங்க தயாரா இருக்கோம். சட்ட ரீதியா சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இந்த நந்தகுமார் மேல நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறோம், இதற்கான ஆதாரங்களை நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வெகு விரைவில் இந்த 2-3 நாட்கள்ல ஆதாரத்தோட நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண போறோம். சரியா? இந்த அரசு விசாரணை கமிஷன் அமைச்சு இந்த நந்தகுமார் மேல நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த யாரு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் கொல்யூசிவா செயல்பட்டதுக்கான ஆதாரம்ங்கிறது இது தெளிவாயிடும். இது ஒண்ணு மட்டும் நடக்கல. இந்த பம்மல் ஸ்கூல் இருக்குல்ல, இந்த ஸ்கூலுக்கு இவர் எப்படி முதலாளி ஆனார்னு தெரியுமா? சொல்லுங்க. முதலாளிகள் பொதுவா இந்த ஸ்கூலுக்கு கிடையாது, ட்ரஸ்டீஸ் தான் இருக்க முடியும். ட்ரஸ்ட் தான் ஸ்கூல்ஸை ரன் பண்ண முடியும். இந்த பம்மல் ஸ்கூல் கோயில் நிலம், சங்கர மடத்தினுடைய கோயில் நிலம். சரிங்களா? இந்த கோயில் நிலத்தை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாருக்கு, அவங்க உறவினருக்கு, அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சங்கர மடத்தார் அவங்க உறவினருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு ஃபேன் உடஞ்சு விழுந்து ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறோம்னு தான் நந்தகுமார் அவர்கள் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தார். ஸ்கூலுக்குள்ள வந்த பிறகு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கறதுக்கு 5 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணார். இது அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு நீங்க விசாரிங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெகோசியேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட 8-9 அந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து. ஆனா கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில இருந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இருங்களே, இப்ப சொல்றேன், இதை நோண்டும் பொழுதுதான் என்னடா இது எல்லாமே தப்பாவே இருக்கு. ஒரு பாயிண்ட் கிளியர் சொல்லுங்க. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் மேல இன்னமும் விசாரணை போயிட்டு இருக்கு. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இருக்கு. இப்பதான் நாங்க விசாரிக்கும் பொழுது, அதாவது உங்களை எதிர்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் ஐயோ தப்பு பண்ணிருக்கான் இப்ப நோண்டுவோம் அப்படின்னு நோண்டுறீங்களா சார்? அப்படி எல்லாம் எடுக்கல. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் என்கொயரி பெண்டிங் இருக்கு. இது போன பீரியட்லயே ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வெரிஃபை பண்றதுக்கான ரெக்கார்டு வந்த லெட்டர் இருக்கு. இந்த டீட்டெயில் எல்லாமே நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்ப என்னடா இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுக்காரனுடைய ஒரிஜினல் இவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நாங்க செக் பண்ணும்போது, ஏன்னா இது நாள் வரைக்கும் நாங்க இந்த அளவுக்கு வந்து சீரியஸா எடுக்கல. மற்ற ஸ்கூல்ஸ்க்கு இப்படி நடந்திருக்குங்கிறது எங்களுடைய அனுமானத்துல இல்ல. இப்ப நாங்க வெரிஃபை பண்றோம். வெறும் அவரை எப்படி பார்த்தோம்னா ஒரு பிஜேபி காரரா பார்த்தோம், ஒரு சங்கத்தினுடைய தலைவர், கல்வியாளர் பிரிவினுடைய தலைவர். நந்தகுமாரை விடுங்க சார். இப்ப பள்ளி கல்வித்துறைனா இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க கண்ட்ரோல்ல தான் வருது. அப்புறம் செக் பண்ணிருக்காங்க. 15 ஸ்கூல் 15 சங்க தலைவர்கள் இருக்காங்க. ஆமா சார். அவங்க வெளிநாட்டுல இருக்க எல்லா ஸ்கூலுக்குமே அதான் சொல்றேன். இப்ப வெரிஃபை பண்ண அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கும் பொழுது எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். சரியா? இப்ப வெரிஃபை பண்ணும் பொழுதுதான் இந்த கதைகள் அந்த குடும்பத்தாரை கேட்கின்ற பொழுது எங்களை ஏமாத்தி ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் லீஸை எங்க பேருக்கே இல்லாத அளவுக்கு மாத்தி அவரு பேருக்கு மாத்திக்கிட்டாருங்க. எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அந்த இடத்துக்கு வாடகை கூட தரதில்ல. ஃபோர்ஜ்டு லீஸ் டாக்குமெண்ட் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் நான் ஆதாரபூர்வமா நான் சொல்றேன். இதுல ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா, இல்ல இது நான் சொல்றத பொய் குற்றச்சாட்டு தான், எம்எல் நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். இல்ல சார் நான் சொல்லிடுறேன், என்ன சொல்ல விட்டுருங்க சார்.
நான் வந்து சீரியஸான குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன் சார், 1 2 இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இப்படி சொல்லும் பொழுது முதல்ல வந்து நாங்கள் இவர் தொடர்ந்து பேசும் பொழுது எங்களுக்கு இதன் மீதான சந்தேகம் அதிகமாகின்ற பொழுது இவருடைய ஆன்டிசிடென்ட்டை வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வருகிறது. அப்போ வெரிஃபை பண்ணும் பொழுது தான் இவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா எங்களுக்கு என்னன்னா 15 20 அசோசியேஷன் இருக்கா, அசோசியேஷனில் ஒரு தலைவராக வருவார், பார்ப்பாரு, போயிடுவார். அதுக்கு மேலே அவருக்கு அங்கே ரோல் கிடையாது. இவர் ஒருத்தர் எடுத்து வெரிஃபை பண்ண வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. யாருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த டைரக்டர், அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஜேடி, அந்த ஆஃபீஸர்ஸுக்கு தான் அந்த ரெக்கார்டு வெரிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம். இந்த ரெக்கார்டு வெரிஃபிகேஷன் ஒர்க்கில் இதில் வந்து அமைச்சர் இன்வால்வ் ஆகணுங்கிற அவசியம் எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சங்கங்கள் நேரில் வந்தாவே என்ன சொல்றாரு, நீங்க டைரக்டரை போய் பாருங்க, நீங்க வந்து கன்சர்ன்டு அத்தாரிட்டியை பார்த்து செக்ரட்டரியை பார்த்து அப்புறமா தான் நீங்க என்ன வந்து பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கிறத விட ஒரு படி 5 வருஷம் அமைச்சராக இருந்த எங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா என்ன? அப்ப இவர் மீது எங்களுக்கு சந்தேகம் இல்லை. எப்ப எங்களுக்கு சந்தேகமே வர ஆரம்பிக்குதுன்னா, இந்த யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து அவர் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காரு, இந்த ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு முதல் சார்ஜஸ் வருது. இது பெண்டிங் என்கொயரி இருக்கும்போது நான் திரும்பவும் 3வது முறை உங்ககிட்ட சொல்றேன், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அப்ப இதுக்கு பயந்துகிட்டு இவரால் நடவடிக்கை எடுப்பதற்காக ராஜ்மோகன் அவர்கள் மிரட்டி இருக்கக்கூடும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவங்க. இன்னைக்கு இவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருகின்ற பொழுது, இவருடைய ஆன்டிசிடென்ட்டை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணும் பொழுது முழுக்க இந்த பெரிய ஃப்ராடாக இருக்கிறார், இவரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இதனால் தான் ஏற்பட்டது. இல்லைன்னா இந்த சங்கத்தை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை, இப்போ எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னமும் நான் 3 விஷயங்களை நான் ரொம்ப சுருக்கமாக மறுபடி நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பிஜேபியில் இப்படி ஒரு தலைவராக இருந்த பொழுது நீங்கள் அப்போவே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னா அப்போ கொடுக்கவே இல்லை. நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வேணால் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு பயம் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சிபிஐக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், இடி கொடுத்துருக்கலாம். கொடுக்கலங்கும் போது அங்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மீது தொடர்ந்து எழுகிறது. 1, அவர் அப்போ செய்யலை. 2வது, நீங்கள் எங்கேயாவது எந்த ஸ்கூல்ஸாவது வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து பணம் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸாக வந்திருக்கா? ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. இந்த சங்கத்தின் பேரை பயன்படுத்திக்கிட்டு இவர் இந்த அரசுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கும், அவரு கூட இருந்த முத்துக்குமார்னு சொல்லி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய ஒரு நிர்வாகியை நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. நீங்கள் உங்களுக்கு அஜெண்டா எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், ஐகான் லீடர்ஸ் ஆஃப் த ஸ்டேட், நாளைக்கு வந்து அவர் கழகத்தினுடைய எல்ஓபி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அடுத்து அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கிறது உங்களுடைய அரசியல் நோக்கம். அதற்காக அவரை வச்சு நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் நீங்கள் இந்த சார்ஜஸை நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ வெரிஃபை பண்ணும் பொழுது தான் இந்த ஆள் எல்லா ஸ்கூல்ஸுக்குமே இந்த வேலையை பண்ணியிருக்காப்ல. இவர் ஸ்கூலுக்கு மட்டும் இவர் பண்ணுற பழக்கம் இல்லை, இது இவருடைய தொடர் பழக்கம். மீதி இருக்கிற அப்லோடு பண்ண அத்தனை டாக்குமெண்ட்டையுமே எடுத்து ஒரு கமிஷன் போட்டு நந்தகுமார் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. 2வது பாயிண்ட். 3வது இன்னொன்று, ஸ்கூல், இவர் பம்மல் ஸ்கூல் இருக்குல்ல, அதனுடைய லீஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும், அதனுடைய ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணணும். அந்த ஸ்கூல்ஸ் டாக்குமெண்ட்ல வந்து தப்பு இருந்ததுன்னா அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும். இதுல வெளிப்படைத்தன்மையா நீங்க வந்து வெள்ளை அறிக்கை எதுக்கோ கொடுக்குறீங்களே, இந்த ஒரு விஷயத்திலையும் அவர்கள் தெளிவான ஒரு விஷயத்தை, விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 3வது பாயிண்ட். அடுத்தது இன்னொன்று சொல்றேன், மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற அசோசியேஷன்ஸ்ல முக்கியமான அசோசியேஷன் யார் யார் லீட் பண்றாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் என்னமோ அசோசியேஷனுக்கு தலைவர் மாதிரி, செயலாளர், பொதுச் செயலாளர்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவர் போட்டுக்கலாம் சார், உங்களுக்கு சார் பணம் கொடுத்துருக்கோம் சார். சார் பணம் கொடுத்தவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா தான் கேட்கறேன். இனிமே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ன்றாங்க. எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, நான் சந்திச்சுக்கிறோம். கொடுக்க சொல்லுங்க, சட்ட ரீதியா நாங்க சந்திச்சுக்கிறோம்ங்கறேன். நாங்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. அவங்க முன்வைக்கிறது அது பணம் வாங்குறதே பல புது மெத்தட்ல பணம் வாங்குறாங்க சார். மெத்தடு நான் ஒன்னு கேட்கறேன். ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து முதல்ல எப்படி சார் 25 லட்சம் பணம் எடுத்து கொடுக்க முடியும்? ஸ்கூல் எப்படி நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ட்ரஸ்ட் தான் நடத்த முடியும். நாளைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அரசாங்கம் அந்த ட்ரஸ்ட்டை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். லாப நோக்கத்துக்காக, ஒரு வியாபார நோக்கத்துக்காக பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது. சர்வீஸ் மோட்டிவ்ல தான் அந்த ஸ்கூலை நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றாங்க 25 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம் இதெல்லாம் சொல்றாங்கன்னா அந்த ஸ்கூலை நடத்துறவங்க எங்கிருந்து அந்த பணத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்க சார்? எப்படி சார் கொடுத்துருக்க முடியும்? அவங்க சொல்றாங்கிறதுக்காக அது உண்மையாயிருமா என்ன சார்? அவங்க சொல்றதுக்காக உண்மையா இல்ல சார், இது நடந்துட்டு இருக்காங்கல்ல பள்ளி மாணவர்கள். சரி, எப்படி அதை நிரூபிக்க சார்? இப்ப குற்றச்சாட்டு சொல்றவங்க தான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க, நாங்க இல்ல. நாங்க வாங்கலன்னு சொல்றோம். ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்க கேஸ் போட்டுக்கோங்கிறோம், சந்திக்கிறோம்ங்கிறோம். இப்ப நான் சொன்ன விஷயங்களுக்கு நீங்க எடுத்துக்கணும். உங்க மேல நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம்.
எந்தெந்த சங்கங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு சங்கம் நடத்துறாரு. நீங்க மீச மனோகரன் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு சங்கம் நடத்துறாரு. மார்டின் கென்னடிங்கிறவர் ஒரு சங்கம் வச்சிருக்காரு, அவரும் ஸ்கூல் அசோசியேஷன்ஸ். நீங்க அரசகுமார்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, ஆறுமுகம்னு வச்சிருக்காரு, மனோகரன் வச்சிருக்காரு, நீங்க பிரேம் சங்கர்னு வச்சிருக்காரு, போஸ்ன்னு வச்சிருக்காரு. இத்தனை அசோசியேஷன் சங்கங்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாராவது மீதி இருக்கக்கூடிய இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து 10-50 எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி நடந்துருச்சுங்கன்னு வேற எந்த தலைவராவது, இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாவது, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவின் தலைவர் இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் உருவாக்கிய நந்தகுமாரை தவிர இந்த தலைவர்கள், நான் கேட்கறது இந்த தலைவர்கள் குற்றச்சாட்டை ஆதாரத்தோட எங்கேயாவது கொண்டு வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா? ஒரு பட்டியல விட்டுருக்கீங்க குறிப்பிட்டு. ஆனா நந்தகுமார் மட்டும் தான் பேசினா நான் சொல்லவே இல்லை. இந்த லஞ்சம் ஊழல் கொடுத்துருக்கோம், பணம் கொடுத்துருக்கோம், பள்ளிக்கூடத்துல வந்து பள்ளி கல்வித்துறையில ஊழல் நடந்திருக்குன்னு அவர் மட்டும் சொல்லல, பல பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க யூடியூப்ல நான் ஸ்ரீதர் வேம்பு கதையை சொல்றேன், அதான் அவரு ஒரு பதிவை போடுறாரு. ஏங்க அவரு இருந்திருந்தா நான் தான் அவருக்குமே விளக்கம் கேட்கிறேன். அவங்க ஊழல் மட்டும் சொல்ல சார், அந்த 5 ஆண்டுகள்ல வந்து பள்ளிக்கூடத்துறை ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அவரெல்லாம் அவருக்கு அந்த அக்கறை தேவையில்ல, அந்த அக்கறை அவருக்கு தேவையில்ல, அந்த அக்கறை அவருக்கு தேவையில்ல. கல்வியில எப்படி சிறந்து அந்த அக்கறை அவரு அதை சொல்லுறதுக்கான தகுதி அவருக்கு இல்லவே இல்ல. ஏன்னு கேட்டுங்க, ஸ்ரீதர் வேம்புக்கு அந்த தகுதி இல்ல. ஸ்ரீதர் வேம்பு சொல்ல சார், பொதுவா கருத்து 18,000 காலி பணியிடங்கள் சார், காலி பணி சார். நாங்க 8,000 கிட்டத்தட்ட 12,000 ஆசிரியர்கள் நியமனம் பண்ணியிருக்கோம் சார். எங்க பீரியட்ல நிதிநிலை ஒத்துழைக்கணும்ல. இப்ப இவங்க எத்தனை நியமனம் பண்றாங்க நாங்களும் பார்க்க தானே போறோம். நீங்க தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் அவுத்து விடுறதுக்கு தானே நீங்க இந்த காரணம் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா எதுக்கு நீங்க இதை சொல்ல போறீங்க? சிபிஎஸ்இ எல்லாம் சூப்பரா நடக்குது, 1000 ஸ்கூலுக்கு. நான் கேட்கிறேன், நாங்க எங்களோட பீரியட்ல ரினிவல்ஸ் ஆகட்டும், நீங்க ரெகக்னேஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து 7 ஜோன்ல ஒவ்வொரு மண்டலமா நேரா போய் இவர் இன்னும் ஒரு நாள் வந்து நேரா கூப்பிட்டு வச்சு நாங்க வந்து ஃப்ரீயா கொடுத்தோம்னு சொல்றாருல்ல. நீங்க தமிழ்நாட்டில் 7 மண்டலத்துல எங்களுடைய அமைச்சர் அவர்கள் நேரா போய் ஒவ்வொரு மண்டலத்திலையும் ரெகக்னேஷன் ஆர்டரை, அவங்களுக்கு ரினியூவல் ஆர்டரை ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்தாரு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல. அப்படி ஒருவேளை ஃப்ரீயா கொடுக்கலன்னா அன்னைக்கே கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும்ல. நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லியில கொடுத்துட்டு வந்தோம். 7 ஜோன்ல கூட்டம் நடத்தியிருக்கோம் சார். நாங்க ஒவ்வொரு ஸ்கூல் ஓனர்ஸையும் கூப்பிட்டு 7 ஜோன்லையும் நீங்களாவது ஒரு இடத்துக்கு வர வச்சீங்கன்னு சொல்றேன். 7 மண்டலம் தமிழ்நாடா பிரிச்சு நாங்க போய் கொடுத்துருக்கோம். இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து தான் அப்பவே வந்திருக்கணும்ல. இல்ல நீங்க ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறீங்க அமைச்சரை, நீங்க வந்து பிரஸ்ல வந்து சொல்லியிருக்கலாம்ல. அன்னைக்கு இந்த நந்தகுமார் எங்க போனாரு? பள்ளி மாணவரோட வாழ்க்கை பறி போயிரும். உங்க அக்கறை எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். 5 வருஷத்துல எப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நீங்க அது வேணா வருஷ கடைசியில் எக்ஸாம் இருக்கலாம், ரைட்டுங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏன் ஏப்ரல் மேல ஏன் வெக்கேஷன்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்களேன். சம்மர் வெக்கேஷன் 2 மாசத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கும்ல. ஏன் கொடுக்கல? பேசலாம்ங்கிறத வாய் இருக்குங்கிறத எதை வேணாலும் பேசக்கூடாது. இப்போ நான் சொல்றேன், நான் இந்த நந்தகுமார் மிகப்பெரிய ஃப்ராட். நந்தகுமாரை நீங்க பேட்டி எடுத்தீங்க, அவர் என்இபிக்கு எதிர்த்து பேசியிருக்காரு சார்ங்கிறது சொல்ல, அவர்கிட்ட அந்த கேள்வி நீங்க வச்சிருக்கணும் சார். நீங்க என்இபி எதிர்த்து நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுதும், வீரமணி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுதும் பள்ளிக்கல்வித்துறையில லெஸ் லேண்ட் ஸ்கூல்ஸ் அப்ரூவல்னு ஒன்று இருக்கு. அதாவது குறைந்த அரசு நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கே ஸ்கூல்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கான அப்ரூவல். அந்த அப்ரூவல் ஸ்கூல்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அந்த ஸ்கூல்ஸுங்க கிட்டலாம் நடத்துகிற இடங்கள்ல உங்களுக்கு நான் அப்ரூவலை வாங்கி தரேன், இந்த அரசுகிட்ட சொல்லி, இந்த அமைச்சர்கள்லாம் எனக்கு பழக்கமானவங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்ரூவலுக்கெல்லாம் இந்த நந்தகுமார் பெரும் தொகையை வசூல் பண்ணியிருக்கிறார். எப்ப 2021க்கு முன்னாடி? ஆமா. அப்ப 2021 26 தெரியாது. 21 26 இப்ப நான் தான் சொல்றேன், இவரை பத்திர விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்ல நான் என்ன பேச விட்டுருங்க, என்ன பேச விட்டுருங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் பேசுறேன்? எதனால? ஒருத்தரை பத்தி சந்தேகம் வந்த பிறகு, ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறாருன்னு தொடர்ச்சியா அவர் செய்கின்றாருங்கிற நடந்த பிறகுதான் அவருடைய லாஸ்ட் பேக்ரவுண்ட் செக்கை நம்ம போய் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப மீதி இருக்கக்கூடிய 15 சங்கத்தினுடைய பேர்கள்லாம் நான் சொன்னேன்ல, சங்கத்தினர் பேர்கள்லாம், இவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் நாங்க போய் பார்க்கல. வெளிப்படையா சொன்ன, சங்கத்தினுடைய ஒரு தலைவர் வருகிறாருன்னா அவரை உட்கார வச்சு சங்க தலைவர்னு நாங்க பேசுறோம். அவர் பிஜேபி காரரு, இவர் வந்து ஏடிஎம்கே காரரு. இருங்க சார், இருங்க சார், இருங்க சார், இருங்க சார், நான் சொல்றேன். இதே மாதிரி பல எது காட்டி கொடுத்துச்சு? எது காட்டி கொடுத்துச்சு? ஒன்றிய திமுக எதிராக பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளாரிஃபை பண்றோம். இப்படி நந்தகுமார் இப்படி ஊழல் பண்ணிருக்காரு. பல நந்தகுமார் அந்த நடவடிக்கை எடுக்கணும் சார். நீங்க ஆட்சியில் இருக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் சார். உண்மை இருந்தா நடவடிக்கை எடுக்கலாம் சார். உண்மை இல்லாத பொய் சொல்லுங்கன்ற நடவடிக்கை எடுத்து பேசினா மட்டும் தான் நம்ம கண்டுக்குவோம், நடவடிக்கை எடுப்போம். திமுக பத்தி யாரும் பேசினா நம்ம மட்டும் போட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்ல.
ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இருக்கு, இதை வெரிஃபை பண்ணி சொல்லுங்க, இந்த ரெக்கார்டு மேல சந்தேகம் இருக்குங்கிறத இல்லையாங்கிறத நீங்க முதல்ல அவங்ககிட்ட கேளுங்க. சம்பந்தப்பட்டவங்க நீங்க இப்ப நீங்க நந்தகுமார் கூட நீங்க தொடர்பு இருப்பீங்கல்ல, பழக்கத்துல இருப்பீங்க. இப்ப பேட்டி எடுத்த முறையில பழக்கம் இருக்கு. என்ன சார் டிஎம்கேல வந்தாங்க இப்படிலாம் சொன்னாங்க, இது மாதிரி நீங்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி மேல சொல்றாங்கன்னு திரும்ப இதே இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவட்ட நீங்க விளக்கம் கேட்கணும். அப்பதான் உங்க சேனல் வந்து நியாயமான சேனல் நான் ஒத்துக்குவேன். அப்படி என்ன சார் நீங்க ஒத்துக்கிட்டாதான் நியாயமான. இல்ல நாங்க பல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்தை நான் வரவேற்கிறேன். ஆனா அதே சமயத்துல ஒரு விஷயத்தை வரவேற்கிறேன். அவர் சொன்னது தப்புங்க, உங்க தரப்புல என்ன விளக்கம்னு நீங்க எங்களை கேட்டீங்க பாத்தீங்களா, அதை நான் வரவேற்கிறேன். எல்லா தரப்பையும் கேட்போம் சார். அப்ப உங்களுக்கு ஆதரவா பேசினா மட்டும் எங்களுக்கு ஆதரவா நீங்க பேச வேண்டாம். இப்படி ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் உங்க மேல இருக்கா சார்னாவது கேட்கலாம்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னாருனாவது நீங்க சொல்லிருக்கீங்க. கேளுங்க கேட்டுருங்க. அந்த மாதிரி இந்த லெஸ் லேண்ட் ஸ்கூல்ஸ் அப்ரூவலுக்கு இவர் மிகப்பெரிய தொகையை ஸ்கூல்ஸ்ல வசூல் பண்ணது உண்மையாங்கிறத இப்ப விசாரிக்கும் பொழுது, ஆனா இது மட்டும் இவர் செய்யலன்னு, இவர் இந்த மாதிரி லெஸ் ஸ்கூல்ஸ் அப்ரூவலுக்கு இது மாதிரி இந்தந்த காலகட்டங்களில் இப்படி பணம் வாங்கியிருக்காரு அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏமாத்தி, மொத்தத்தில் இவருக்கு முழு நேர வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எந்த தொழிலும் கிடையாதுன்னு. அவருக்கு தொழிலே வந்து ஒன்னே ஒன்று தான் சார். நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். முழு நேர வேலையை வந்து இந்த ஸ்கூல்ஸுக்கு நான் கிளியரன்ஸ் வாங்கி தரேன், இந்த ஸ்கூல்ஸுக்கு நான் என்ஓசி வாங்கி தரேன், இதெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் வேலைகள் பார்த்து இதன் மூலியமா இவர் சம்பாதிச்ச சொத்து மதிப்பு மட்டுமே இன்னைக்கு சாதாரணமா இருந்த ஒரு நபர் அவருடைய ஹிஸ்டரியில இன்னைக்கு 300 கோடி ரூபாய் சேர்த்திருக்காரு. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். அவருடைய சொத்து ஹொசூர்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையான்னு விசாரிச்சு சொல்லுங்க. எப்படி இதோட இன்கம் எல்லாம் கேட்க சொல்லுங்க. இந்த இன்கம் எல்லாம் கேட்ட உடனே ஒரு புதிய புரடா ஒன்று விடுவார். அவங்க ஆளுங்கிட்ட சொன்ன தகவலையை நான் சொல்றேன். எப்பா சங்கத்துக்கு சந்தா வந்துச்சுன்னு போட்டு எழுதி நான் வாங்கிக்குவேன்பா, எல்லாத்துக்கும் என்ன யார் கேட்டாங்களும் நான் கேள்வி நான் சொல்லிடுவேன்பான்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், அடுத்த கேள்வி கேட்குறேன். சந்தா வாங்கினா நீங்கள் அந்த சொத்தை எந்த பேரில் வாங்கணும்னா அந்த அசோசியேஷன் பேரில் தான் நீங்கள் சொத்து வாங்கணும், உன் பேரில் நீங்கள் வாங்கிக்க முடியாது. அப்போ அந்த பணத்தினுடைய வருவாய்க்கெல்லாம் ஒரு கணக்கு காட்டுற கட்டாயம் வரும். அப்போ கமிஷன் யார் மேலே நீங்கள் அமைச்சு நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் இந்த நந்தகுமார் மீது தான் கமிஷன் அமைக்கப்பட வேண்டும். எவ்வளோ ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுகள் இவர் உருவாக்கி இருக்கிறாருங்கிறத வெரிஃபை பண்ணணும். இவங்க பீரியடில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்லோடு பண்ண எல்லா ஸ்கூல்ஸினுடைய ரெக்கார்ட்ஸையுமே வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதில் என்னென்னலாம் தவறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சு பார்க்கணும். இவர் சேர்த்துன சொத்து எப்படி வந்துச்சுங்கிறதையும் பார்க்கணுங்கிறத நான் இந்த தொலைக்காட்சி மூலிமா, இந்த காணொலி மூலிமா நான் பப்ளிக்கு கேட்கறது மட்டும் இல்லை, இந்த அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். பப்ளிக்கும் இதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த பதிவுக்கு நான் வந்திருக்கேன். அப்படின்னா பார்ட்டி ஃபண்டு திமுக வாங்கவே இல்லையா? வாங்கல சார். அப்படியா சார்? சட்டமன்றத்துல இவர் சிஎம் பேசிட்டு இருக்காரு பார்ட்டி ஃபண்டுன்னு, உடனே ஏன் சார் வெளிநாடு பண்றீங்க? அவங்க திமுக சார் அதெல்லாம் கூட நீங்க அப்படி மட்டுமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நான் நீங்க எதை வேணாலும் வாய்க்கு வந்ததை பேசுவீங்க, இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பேசுவீங்க. அது என்ன சார்? பொதுமக்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜும் பார்க்கட்டும் சார். பார்ட்டி ஃபண்ட் சொல்றேன், ஒரு வார்த்தை இப்போ சொல்றேன், என்னப்பா ஃபண்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே. நான் திரும்ப அவங்களுக்கு கேட்குறேன், இந்த பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எங்கப்பா உங்க அப்பாவை காணோம், இந்த டயலாக் எல்லாம் நீங்க வந்து பேசுறீங்க. கண்டிக்கிறதெல்லாம் சார் நான் கேட்கிறேன் சார், நீங்கள் நியாயமாக உங்களுடைய பேச்சும் நடை பாவனைகளும் நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க எப்ப கேட்டிருக்கணும்னா, நீங்க மடை மாற்றுவதற்காக அப்படி ஒரு விஷயத்த நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கு பதில் சொன்னீங்களா? கேள்வி கேட்டார்ல எதிர்கட்சி தலைவர். பாலியல் வன்கொடுமைகள் இத்தனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்களா? 11 பேர் இன்னைக்கு வந்து அமோனியா கேஸ்னால வந்து செத்து போயிருக்காங்க. இதுக்கு நீங்க ஏதாவது போய் வருத்தம் தெரிவிச்சு நீங்க 2 லட்சம் பிச்சை காசு போடுறீங்களா? 2 பேர் தான் செத்து போனாங்க. நீங்க வந்து சபையிலேயே தப்பா பதிவு பண்றாரு உங்களுடைய அமைச்சர் அவர்கள். போனவங்க எல்லாம் நீங்க இன்னைக்கு 11 பேர் செத்து போயிருக்காங்க. நீங்க இதுல ஏதாவது கவனம் செலுத்திருக்கீங்களா? நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை வந்து கம்பல்சரி மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு நீங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் லிபரல் பண்ணிடுறோம், 3000 ஸ்கூல்ஸுக்கு மேலே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு நீங்க ஒத்து ஊதுறதுக்கு நீங்க பதில் சொல்லுறீங்களா? அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இப்படி முக்கியமான பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்க அது மட்டும் இல்ல, துப்புரவு பணியாளர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இன்னைக்கு 12 மாநகராட்சியில நீங்க வந்து தனியார் மயப்படுத்த போறோம்னு சொல்றீங்க. 2 ஜோனுக்கு தனியார் மயப்படுத்தினதுக்கே வந்து காவான்னு கத்துனாங்க, கம்யூனிஸ்டுகள்லாம் சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசணும். நீங்க 12 மாநகராட்சிக்கு நீங்க கேட்டிருக்கீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இந்த மாதிரியான பொதுவான மக்கள் பிரச்சனைகளை எத்தனையோ கேள்விகள் கேட்டது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இது எதுக்குமே பதிலே சொல்லாம நீங்க நக்கல் நையாண்டி மட்டும் தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த சபையில உட்கார்றதுக்கு முதல்ல அந்த எங்களுக்கு எப்படிங்க இருக்க மனசு இருக்கும்?
நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருந்தீங்கன்னா ஆரோக்கியமான விவாதமா இருந்ததுன்னு ஆனா சொல்லி சொன்னா பொதுமக்கள் சார் இப்ப சார், நீங்க பேசுறீங்க பொதுமக்கள் சார், சார் திமுக இப்பதான் சொல்றேன் பாக்குறீங்க, இது ஆமா பொதுமக்கள் வந்து முதல்ல party பாக்குறவங்களுக்கு fund ன்னு எடுக்கிறப்ப மட்டும் ஏன் வெளியேறாங்க? ஆமா, அப்ப குற்ற உணர்வு ஆமா, இருந்தா குற்ற உணர்வெல்லாம் இல்ல, இருந்தாலும் குற்ற பாப்பாங்க. உணர்வெல்லாம் இல்ல. இதற்கெல்லாம் பதில் சொல்லி இருந்தார் என்று சொன்னால் அவர் தகுதியான முதலமைச்சர். இல்லனா இன்னமும் அவர் நடிகர் விஜயாத்தான் இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை இந்த கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது இந்த 3 நாள்ல ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்கும்போது நீங்க சபாநாயகரை பார்த்து பதில சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் பதில் சொல்ல விரும்புறேன்னு சொல்லி நீங்க ஆன் த ஸ்பாட் கேட்ட கேள்வி கழகத்தினுடைய எல்ஓபி பேசினார்ல, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, எதிர்க்கட்சி தலைவர், கேட்கும்போது ஆன் த ஸ்பாட் நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு பதில் தெரியுதுன்னு உங்களுக்கு அர்த்தம். நீங்க தான் கேள்வி பதில் செஷனே வேண்டாங்கிறீங்க, உங்க அமைச்சர்களுக்கே வேண்டாங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே அமைச்சர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. சரி, பப்ளிக் பிரஸ் தான் கேட்கக்கூடாது. இங்க சட்டமன்றத்திலையும் எந்த எம்எல்ஏவும் எந்த கட்சிக்காரங்களும் அமைச்சர்களுக்கு கேள்வி வைக்கக்கூடாதுன்னு சட்டமன்றம் நடக்குதுன்னா இது என்ன சட்டமன்றமா கேள்வி கூத்தான இடமா? முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, நேரா நக்கல் நையாண்டி மட்டும் பண்ணுவாரு, சினிமா டயலாக் அடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. இது எப்படிங்க மக்கள் பிரச்சனை? இது மக்கள் மன்றம்ங்க. உங்க விருப்பு வெறுப்புகளை இங்க நடந்துக்க கூடாது. யாருமே இல்லாத சீட்டுல அவங்க அதிருப்தியில உங்களுடைய பதில், எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லவில்லை, வெறும் நக்கல் நையாண்டி மட்டும் பண்ண ஆரம்பிச்சு தேவையில்லாத சம்பந்தமில்லாத விஷயங்களை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சபையில் விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம்னு சொல்லி வெளியேறுறாங்க. அது நியாயமான விஷயம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் மனநிலை பாதித்தவர் போல யாருமே ஃப்ரண்ட் சீட்ல இல்லாத போது நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாங்களாங்க? ஏங்க சட்டமன்றம்ங்க இது, இதுல என்னங்க இப்படியெல்லாம் ஆக்ஷனு? யாருங்க இதெல்லாம் உங்களுக்கு கத்து கொடுத்தது? நீங்க போய் என்ன மனநிலை? வெளிநடப்பு செஞ்சுட்டு உள்ள வந்து அதை பதிவு செஞ்சிருக்கலாம்ல சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த பதிவுகளை நான் தான் சொல்றேன், அவங்களும் கேட்கிற வெளியே வந்து மனநிலை, மீடியாட்ட பேசுறது, அவங்க உள்ள கேட்கிற சட்டமன்றத்துல மனநிலையும் இல்ல. நான் தான் பேசுறது. சொல்றேன், எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத முதலமைச்சர், சரி, எந்த நீங்க கேள்விக்கும் பேசுறது- பதில் சொல்லாத அமைச்சர்கள், கேள்வியை கேட்கக்கூடாது என்று அவை நடத்துகின்ற சபாநாயகர், 3மே மக்கள் மன்றமாக இது நடக்கல. முழுக்க ஒரு ஸ்டூடியோவில் நடந்த ஷூட்டிங் மாதிரி நடந்துச்சு. ரீல்ஸ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்திட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மக்கள் ரசிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ரசிக்கிற மக்களை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. எல்லா மக்களும் ரசிக்கல, அவருடைய ஃபேன்ஸ் ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா சினிமா பார்த்தே பழக்கப்பட்டவங்க. இப்போ ரொம்ப நாளா சினிமா இல்லை. அப்ப சினிமாவில் ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒரு ஸ்டண்ட் கொடுத்தோன்னே பார்த்து கை தட்டிட்டு கிளம்பிட்டான். பொதுமக்கள் இப்போ யோசிக்கிறான்ல, என்னப்பா அது, இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்குது, இவ்வளோ வன்கொடுமையில் நிற்குது, உங்க வீட்டில் உடனே வந்து நிற்பேன்னு சொல்லி சொன்னாப்புல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னாப்புல, இந்த தம்பி எதையுமே பண்ணலையேன்னு 2 நாள் கழிச்சு அந்த மோடுல இருந்து மாறி இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்கல்ல. என்னப்பா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல மும்மொழி கொள்கை வருமாட்டிருக்காமே, கம்பல்சரின்னு பண்ணிட்டாங்களாமே, இது இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா அது, மாடு வெட்டுறதுக்கு கண்ணு வெட்டுறதுக்கும் கோர்ட்டு தடை போட்டிருக்கான், இன்னைக்கு வரைக்கும் அப்பீலுக்கு போகல. என்னப்பா அது, பார்க்கறதுக்கு தான் விஜய் அரசு மாதிரி இருக்கு, ஆனால் பிஜேபி அரசு ஆள்ற மாதிரியே இருக்குதே. பிஜேபி என்னெல்லாம் செய்யுமோ அது மாதிரிலாம் செய்கிறாங்க. முழுக்க இந்த தம்பி எதையோ ஒன்று அடிச்சு காட்டி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வெளியே கிளம்பிருச்சே. இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லலையே, மக்கள் பிரச்சனைகள் எதுக்குமே அது பதில் சொல்லலையே. வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறீங்க, அந்த வெள்ளை அறிக்கைக்கும் நீங்கள் கொண்டு போய் நித்தி ஆயோகில் பேசுனதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன சார் அது? அப்போ நீங்கள் ஒரு நாடக கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நடத்துங்க, எவ்வளோ நாளைக்கு போகுது? இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் தெரியுமா? மக்களுடைய வாழ்க்கை தான். இதில் முழுக்க பாதிக்கப்பட போகிறது ஏமாந்த மக்கள். பாவம், தெரியாமல் ஓட்டு போட்டோம்னு இன்றைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வரத்தானே போகுது, உள்ளாட்சி விரைவில் வந்து நடக்கக்கூடிய இடைத்தேர்தலும் வரத்தான் போகுது. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் துப்புரவு பணியாளர் விஷயத்தில் போராட்டம் நடத்துகிறாங்களாம் கம்யூனிஸ்ட். ஏங்க சட்டமன்றத்தில் நேராக முதலமைச்சரை தான் நீங்கள் மற்ற நேரங்களில் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும். சட்டமன்றத்தில் அப்படியே நடந்து போய் என்ன முதலமைச்சர் அவர்களே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு கண்டுருமே அப்படின்னு உட்காக்கரில் உட்காந்து பேசிட்டு வர வேண்டியது தானே. பேசி அங்கேயே முடிக்க வேண்டிய பிரச்சனையை நாங்கள் போராட்டம் நடத்துக்கிறோம். என்ன போராட்டம்? உங்கள் கம்யூனிஸ்ட் போராட்டம் என்ன கொள்கை? பேசி சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் எதுக்கு போராட்டம்? இன்னும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே ஆதரவுல தான் உங்கள் ஆட்சி நடக்குது. அவங்க எங்களுடைய ஆட்சி தான், எங்களுடைய திட்டங்கள் தான், எங்களுடைய திட்டங்கள் தான் நடக்கிறது. இந்த திட்டங்கள் நடக்கின்ற வரை இது எங்களுடைய ஆட்சி தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீ ஒரு பையன் பதிவு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க சொல்றாங்க. நாங்க புலம்பெல்லாம் இல்லை. ஒரு சின்ன பையன் கேட்டான், அப்பா எங்கன்னு கேட்டீங்களே முதலமைச்சர் அவர்களே, நீங்க இன்னும் கோப்புகள் எல்லாம் பார்க்கவே இல்லையா? நீங்க எந்த கோப்பு திறந்துருந்தீங்கனாலுமே நீங்க போட்ட திட்டங்களுக்கு முன்னாடி அப்பாவுடைய கையெழுத்து இருந்திருக்குமே. அப்படின்னு நீங்க ஒவ்வொரு திட்டமா நீங்க மாத்திரத்துக்கு போடணும்னா கூட
அந்த அப்பா பேரை போட்டு தானே உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த அப்பா அங்கே ஃபைலுக்குள்ள எல்லாமே இருந்தார், எல்லா திட்டங்கள்லையும் இருந்தார், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா முதலமைச்சரேன்னு ஒரு சின்ன பையன் கேட்டிருந்தான். அவ்வளோதான் இதுக்கு பதில். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர்.